மலேசியம், மலேசியா, மலேசியா. சூடா பண்ணி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாயாப்பா. அண்ணா மலேசியாவா உங்களுக்கு? சபாஸ். சரக்கு இருக்கா? மறந்துட்டிய. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு தமிழ் மக்களை மாதிரி ஒரு ஆன்மீகத்திலையும் ஒரு பக்திலையும் ஒரு ஈடுபாடு. நான் இங்கேருந்து சாமி சொல்கிறத மாதிரி உன் உள்ளத்துக்குள்ள மனதை என்னையை நினச்சிக்கிட்டு அங்கேயும் உன் பூஜை அறையில் ஒரு கோயில் மாதிரியே உருவாக்கி ஒரு சில மக்கள் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என் பேரை சொல்லி விபூதி கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும், அதுக்கு கருப்பசாமி எனக்கு உதவி செய்யணும்னு உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆசை இருக்குடா. கால் வந்துட்டுவான். உண்மையா இல்லையா? இருக்குல்ல? அதே மாதிரி இப்போ இதுவரை நீ ஒவ்வொருத்தருக்கும் செய்து வந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் வெற்றிகரமாகவும் கொஞ்சம் திருப்திகரமாகவும் நல்ல பதிலாகவே இருக்குது. ஆனால் இதை பெரிதளவுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு பண உதவி வேணும் அப்படி ஒரு எண்ணம். நீ பார்க்குற தொழிலுக்கும் இந்த ஆன்மீக தொழில் கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சு தரேன். வேறு பிள்ளையை பற்றி உனக்கு என்ன செய்யணும்? திருமணத்தை முடித்து வச்சுருவோம். பண விஷயத்தை 6 மாதத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம். இந்த பணத்தை நான் மந்திரிச்சு தரேன், கண்ணு முடுறா. நிறைய நோட்டாக வந்து குமியும். சந்தோஷமாக இரு. வெற்றி ஆயிக்கா, எல்லாம் ஜெயிச்சு நடந்துதான். முந்தைய எப்படி மகளே, அள்ளி தந்தவை ஆனந்தமான செல்வம் ஆகும். வாழ்க. வற்றாத செல்வமே வாழ்க வாழ்க. அதே மலேசிய நாடு. பாப்பா கால் வந்துடலாம். எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவாம், இத்தனை காலமும் இருந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா, இருகை கொண்டு வணங்கவா, காதல் சிறகை காற்றில் விரித்து. பாட்டு கேட்டிருக்கியா? என்ன படம்? பாலும் பழமும். சரோஜாதேவி மேடம் பாடுவாங்க. ஆனால் பாடினது சுசிலா, அதில் ஆக்டிவ் பண்ணது அவங்க. இந்த பாட்டை நான் பாடுறோம்னா அதுக்குள்ளே அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அந்த பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் அடிக்கடி கருத்து வேறுபாடும் மன உபாதைகளும் இருக்கக்கூடிய நேரம் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் குடும்பம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாரேன். ஒன்று, நீ நடத்துகிற தொழிலுக்கு இப்போ பணச்சரிவுகளும் நட்பால் பாதிப்பும் நடந்திருக்கா? அதில் உனக்கு விருத்தியை தந்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? தீர்த்து தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். வாப்பா பக்கத்தில், கொஞ்சம் பக்கத்தில் வா. நல்லா இரு. கண்ண மூடு. குபேர சம்பத்தாய நமோ நம. இந்தா ஜெயிச்சுக்கா மகனே, வெற்றி உண்டு, ஐஸ்வர்யம் பெறுவாய். சென்னை மாநகர். ஆட்ரா 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 ஆட்ரா. பார்த்தியா, பணம் தேவைப்படுது. இந்தா அப்பா, என்னை பார்த்து போ. 7:30 என்னை பார்க்கட்டும். கர்மசாமிக்கு அப்படியா? வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சுருக்கா? என்ன வியாபாரண்ணே? காவல் வந்துட்டு வரலாம். இவருக்குள்ளது இல்லையே. க்ரெஷர் பூமி உங்களுக்குள்ளதா?
5 பேர் பார்ட்னருங்க. அக்ரிமெண்டெல்லாம் எல்லாம் 5 பேர் பேரில் இருக்குதுங்க. 11 மாதம் ஆச்சு தொழிலுங்க. சேல்ஸ் கால் வந்துட்டு வாங்க. சுடுகாடு உங்கள் கிரைத்தர் பூமியை தாண்டி போனேன், சுடுகாடு எல்லை தெரியுத. அதுலேருந்து இடது பக்கம் அடுத்த கிராமத்துக்கு போகிற வழியில், சரியா? இப்போ 2 பேரும் உங்கள் சொல்லுக்கு உட்பட மாட்டான் தம்பி. அவங்களால சட்டப்படி பிரச்சனை வரும். ஒன்று பணத்தை வாங்கிட்டு வெளியேறணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து வெளியே கத்தணும். இதுதான் நிலைமை. இதுக்கடையில் அக்ரிமெண்ட் போட்ட கால அவகாசங்கள் முடிய போகுது. இதுக்கு வேண்டி இந்த தொழிலை உருவாக்கி ஓட வச்சு தான் யாரையும் வெளியெடுக்க முடியும். அப்படின்னா சொந்த பணம் தான் கொடுக்க முடியும். நான் தொழிலை உனக்கு ஓட்டி தரேன், வியாபாரத்தை பெருக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். செம்மையாக்கி தரேன். அடுத்த பூமி சம்பந்தமான விஷயத்துக்கு அடுத்த உத்தரவில் ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு ஈரோடு, கோயம்புத்தூர்ல ரொம்ப சொல்லியாச்சு. ஈரோடு, சாப்பிட்டு போங்க. ஈரோடு, சாப்பிட்டு போங்கடா. அச்சு ஆக்கு வீட்டு கால் வந்துட்டு வரலாம். மங்களம் அருள்வாய். வாப்பா, என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடி சாமி விட்டு வரலாமே. வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலமாக உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நிறைய இருக்குது. இதில் வருகின்ற வருமானத்தை மீறிய கடன்கள் அதிகம். சொத்துக்களை இழந்து கடன் முடிப்பதா அல்லது கடன் வாங்கி கடன் முடிப்பதா அப்படிங்கிற ஒரு பொல்லாத குழப்பத்தில் நீ உட்கார்ந்துருக்க. ஏற்கனவே 2 பேங்கில் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கலை. அந்த 2 பேங்குமே நமக்கு நோ அப்ஜெக்ஷன் கூட தராது. ஆனால் அடுத்து நீ கடன் படாமல் உன்னை காப்பாற்றணும்னா ஒரு நல்ல வழியை பண்ணித்தாரேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, என்னை 3 முறை பார்க்கவா, உன் கடன் தீர்றதுக்கு வழிவகுத்துறத வெற்றி உண்டு. உடல்நிலை சம்மந்தமாக கேட்க வந்தது யார்? ஈரோடா? கால் வந்துட்டு வரலாம். கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ. இன்னொரு தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கிரகங்களாலும் பிரச்சனை இருக்குது, மாந்திரிகத்தாலும் குழப்பம் இருக்குது. உன் வீட்டுக்காரனுடைய மனநிலைகள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. திசை மாறிய ஒரு கப்பலை போல மதுவால் மதிமயங்குகிற குணம் அவனுக்கு அதிகம். உண்மையா? கால் வந்துட்டு வா. அமைதியாருங்க பக்தர்கள். அதே போல் உனக்கு உச்சந்தலையிலிருந்து 2 கண்ணுக்கு இடையிலும் மார்பு வயிறு சம்பந்தமான இடங்களிலும் வலியும் உபாதையும் நடந்துக்கிட்டு இருக்கு.
இந்த வலி டாக்டரை போய் பார்த்தா எந்த ஒரு காரணமும் இல்லை, எல்லாம் நார்மல்னு வருது. ஆனாலும் இந்த வலி இருக்கே கருப்பசாமி, அதுக்கு என்ன காரணம், அதை எனக்கு தீர்த்து தரணும்னு நீ கேட்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. இன்னும் 2 முறை என்னை பார்க்க வரும் பொழுது இந்த நோயை தீர்த்து தாரேன், கணவனுடைய மனசை மாற்றி ஒற்றுமையாக வாழ வச்சு தாரேன், வெற்றியாகி தாரேன். அதே ஈரோடு எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னடா பிள்ளை, என்ன செய்யணும்? கால் விட்டு வரலாம். கண்ணுக்கு இந்த அழகு. என்னையா தம்பி வா, சொன்னா வருத்தப்படுவியா? ஏனாலும் சொல்லிடலாம், உண்மையை பிறகு சொல்லிடலாம். பையன் யாரையாவது கூப்பிட்டு வந்தால் நீ ஏற்றுக்கிடுவியாப்பா? அவன் யாரையாவது கூப்பிட்டு வந்தால் ஏற்றுக்கிடுவியா? நீ ஏற்றுக்கிட மாட்டேன். கால் வந்துட்டு வா. அப்போ நம்ம உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் என்னங்கிறத பார்ப்போம். சரிதானே? நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே இப்போ யூடியூப்பில். என்ன விளம்பரம்? நீங்கள் இதில் பணம் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப பணம் கிடைச்சிரும்னு சொன்னால் நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படி யூடியூப்பில் சொல்கிறான்ல, கேட்கணும். ஓ மகன் ஆன்லைன் சம்மந்தமான விஷயத்தில் புகுந்து மன நிம்மதியை இழந்து மனநிலைகளை கடந்து பெற்றோர்களுக்கு இணங்காத மனதை பெற்று பொருளாதாரத்தை இழந்து இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். இதான் உண்மை. உண்மை இல்லையாடா? கால் வந்துட்டு வா. இந்த சேனலை ரொம்ப கரெக்டாக காப்பாற்றணும். ஆன்லைனில் போய் ஒருத்தன் ஏமாற்றோம்னா அந்த ஏமாற்றத்தை ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கு சைபர் கமிஷன் ஒரு சட்டம் நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துடலாம், பக்கத்தில் வா. இப்போ உன் பையனை அந்த பக்கம் போக விடாமல் நான் முதல்ல தடுத்து நிறுத்துதேன். அதே ஆன்லைனில் ஒரு பெண் லைனும் இருக்குது, அதுலேயும் அவனை நான் குழம்பாமல் காப்பாற்றுறேன். அவனுடைய மருத்துவத்துறை சீராக நடக்குமான்னு கேட்டேன். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு மேல் அவனுடைய கல்வி உயரும், அதில் குழப்பம் வராது. கால் வந்துட்டு வரலாம். இந்தா சரிண்ணா பெருமாளே பாருங்க, இந்த பிரசாதத்தை கொண்டு வீட்டில் வை. அவன் மனது மாறும், கல்வியின் பக்கம் வருவான், வெற்றி அடைந்தான். வாழ்க்கை. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே நீங்கள் ஈரோடா? ஈரோடு எல்லை சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னக்கா சொத்து? கால் வந்துட்டு வரலாம். இந்தியா என்றொரு நாடு உண்டு, ஏலம் கிராம்பு மிக உண்டு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டமண்ணா போன ஒரு சில சுவர்களும், எப்படி போன சுவர்கள்? கட்டமண்ணா போன சுவர்களும், மாளங்களாகிய பாம்புகளையும் புடைகளும் நாகப்புற்றுள்ள இடங்களுமாக உங்களுடைய பூர்வீகம் மாறிவிட்டது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியாய் அப்படின்னு ஒரு தெய்வமும் குணம் மாறி மனம் மாறி குடும்பத்துக்கு ஒத்துழைக்காமல் போயிடுது. ஆனால் உங்கள் எல்லைக்குள்ள மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் மட்டும் உங்களுக்கு ஐஸ்வர்யமாக நின்று காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். கால் வந்துட்டு வாங்க. விருத்தி உண்டு, உண்மையை தெரியலாமல். பூர்வீக இடத்தை கையில் எடுத்தால் உங்களுக்கு விருத்தி கிடைக்கும், மீண்டும் அந்த குடும்பம் தழைக்கும். அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை தீர்த்து உங்களுக்கு சாதகமாக நடை தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்?
அந்த பணமும் வாங்கி தரேன், இந்த இட விஷயமான விஷயத்தையும் முடிச்சுட்டாரேன். பக்கத்தில் வாமா. மலப்புரம் அக்கா, உனக்கு மலப்புரமா? வா வா வா, கால் வந்துட்டு வாப்பா. மலப்புரம் மலப்புரமா மல்லபுரமா? அதுதானே பார்த்தேன். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் பொல்லாத நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ சட்டப்படி இடைஞ்சலோ இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். ஒன்று, உன் மகனுக்கு பணத்தை கொடுத்து வீட்டை மீட்டதுக்கு வேண்டிய வழி பண்ணி தரேன். அதே மாதிரி ஒருத்தக்கிட்ட கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டான், அதையும் காப்பாற்றி தரேன். அவசியம் இல்லாமல் ஒன்று மிரட்டிக்கிட்டு இருக்கானா, அந்த மிரட்டிலேருந்து காப்பாற்றி ஒன்று நல்லவனாக்கி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றியாக. கழுகாசலபுரம் கழுகாசலபுரம் எங்கே இருக்குப்பா? கழுகாசலபுரம் தெரியல. அது பச்சரிசி மாவட்டம். என்னண்ணே சரிண்ணே. மகள் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? பிள்ளையை பற்றி. மகன் மகன் கால் வந்துட்டு வரலாம். துண்டுங்கண்ணே, துண்டு தானே மச்சான். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. பையன் எங்கே இருக்காரு? யாரையும் விரும்புதாரா? அவர் அப்படி இல்லைங்காரு. நான் இப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அவ்வளோதான். அப்போ அந்த மனத்தை ஒத்துக்கிட்டோம் நம்ம. சரி, டைம் வந்தாச்சு. தை மாதத்தில் நல்ல காரியத்தை நடத்தி எல்லாரையும் மனம் குளிர வாழ வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் நிலம் சொத்து சம்மந்தமாக கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது, அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். வேறு என்ன வேணும்? இப்போ இருக்கிற தொழிலை வச்சு ஒரு கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கு அடுத்த தொழிலை பார்ப்போம். எல்லாம் வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வரலாம். என்னப்பா கண்ணை முடுங்க. சிவராத்திரிக்கு பிறகு பண்ணிக்கிடுவோம். அதுக்கு வேண்டிய பணம் வந்து சேரும். நல்லா இருங்க. கழகாசலபுரமா? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்கமா முனிவரின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவந்த விழியே. காளியம்மா எங்கே இருக்கா அவங்க ஊரில்? ஆணிப்பன் கட்டினே அரியாசனத்தினே அரசாள வைத்த தேவி, ஓமெனும் எழுத்திலே. நீ வந்த உடனே அவள் பக்கத்தில் வந்து நிற்கிறா. யாருன்னு கேட்டேன். இந்த எல்லையிலேயே நான் தான் கிராமத்துக்கு தலையாய தெய்வமாக இருக்கேன். ஆடாத பேய்களெல்லாம் அடக்கி வைப்பேன், ஓடாத பேய்களை ஓட்டி வைப்பேன். உள்ளவானும் என் மக்களுக்கு இருக்கின்ற உள்ள குறைகளை தீர்க்க நான் இருக்கேன். ஆனாலும் சங்கு, சக்கரம், தனுசு, வாளு, தண்டு என்னும் 5 ஆயுதங்களை கொண்ட எம்பெருமான் நாராயணனுக்கு கட்டுப்பட்ட இந்த குடும்பத்துக்குள் 8 எழுத்து பூஜை நடத்த கட்டுப்பட்டவர்கள் ஒரு காலத்திலே, இப்பொழுது அந்த பூஜையை இவர்கள் செய்யவில்லை என்ற குறைகளோடு வந்தார்கள். அப்படி சொல்லு. கால் வந்துட்டாங்க. சங்கு, சக்கரம், தனுசு, வாழ்தண்டு என்ற 5 ஆயுதமும் கொண்ட பெருமானே, 3 வருஷ காலமாக பிள்ளைகளை பற்றி மன உளைச்சலும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களால் ஆயிருக்குமா, வேறு எதுவும் கோளாறு நடந்திருக்குமா, ஏதோ ஒரு தெய்வத்துக்கு ஒரு கோயில் மாதிரி ஒன்று உருவாக்கணும்னு நினச்சமே, அதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்காமல் போயிடுதே அப்படிங்கிற மனவேதனையும், முன்னோர்கள் செய்து வைத்த மண்ணு மனையால் உள்ள குழப்ப வேதனைகளும் இப்போ உங்களை வந்து சூழ்ந்துருக்கு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு?
பக்கத்தில் வாங்க. பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் தங்கை காளீஸ்வரின்னு பேர் வைப்பியா? கால் வந்துட்டு வா. வரலாம், பக்கத்தில் வா. கோவில்பட்டி, கோவில்பட்டி எல்லை, கோவில்பட்டி, கோவில்பட்டி வந்துட்டேன்னு வந்துட்டார். அப்பா சாத்தூர் கோயில்பட்டியா பெருமாள் கோயில்பட்டியா? கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா கோயில்பட்டியில் 3 இருக்குது தெரியுமா? தெரியாதா? கோவில்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கவுண்டம்பாளையத்துக்கு வடக்க. பெருமாள் கோயில்பட்டின்னு ஒன்று இருக்குது, சாத்தூர் கோயில்பட்டின்னு ஒன்று இருக்குது. இருக்குல்ல? பொல்லாத காசு பணம் பூமி தன்னை வாட்டுதடா. கால் வந்துட்டு வரலாம். ஓராண்டு காலத்தின் எல்லைக்குள்ள தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கிறதுக்கு நிம்மதி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள. நிறைய பணங்களையும் இழந்து இப்போ அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாயத்தின் பேரில் மனவாடிக்கிட்டு இருக்க. உண்மையா? நடத்துகிற தொழிலுக்கு கூட வழிவகுக்க முடியாமல் பிரத்தியார்கிட்ட வேலைக்கு போகணுங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து விதி விட்டுருத. இது அரிச்சந்திர மயான காண்டத்துக்கு போனது மாதிரி இருக்க. என் விதி இதுதானா, மாறுமா மாறாதா, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் கருப்பசாமின்னு ஒரு கேள்வியும், வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் ஒன்று சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. அந்த கடனை தீர்த்து மீட்டி தந்துட்டேன். மகிழ்ச்சியாக வந்து என்னை அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி பகுதி தன்னுடைய தொழிலை பற்றியும் ஆரோக்கியம் பற்றியும் கேட்க வந்தவன். வாப்பா, கால் வந்துட்டு வா. மிட்டாய் வாங்கலையோ சுவாமி, மிட்டாய் வாங்கலையோ. என்னடா வேலை பார்க்க? பால்கோவானா இப்போ சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. கொஞ்சம் கால் வந்துட்டு வா. தன் வீட்டுக்கு கதவு போட்டோம்னா ஒரு நாளில் போட்டுருவான், அடுத்த வீட்டுக்கு போடுறோம்னா 7 நாளில் போடுவான். என்னப்பா? ஆனால் அதுவும் கதவு தான், இதுவும் கதவு தான். என்ன, அந்த 7 நாள் போடுறதுல வருமானம் இருக்கும், ஒரு நாள் போடுறதுல லாபம் இருக்கும். என்ன, அதை மாதிரி ஊரான் கட்டதுக்கு 9 நாள் எழுப்பிய, தன் சோறை கட்டதுக்கு எத்தனை நாள் எழுப்பிய? 2 நாள் 3 நாள் முடிச்சிருவிய. பால் ஒரு பக்கம் தொழிலாக இருந்தாலும் மண் செங்கல் போன்ற தொழிலில் உனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கா? கால் வந்துட்டு வா. உங்கள்கிட்ட எவன் பேசினா? இப்போ 2 தொழிலையுமே சரியாக பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தடை நடக்கு. படுத்துட்டு எந்திக்கும் பொழுது முதுகெலும்புக்கும் இடுப்புக்கும் இடையில் ஒரு பெரிய பிடிப்பு வந்து சேர்ந்துருச்சு, நடக்க முடியல. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் உள்ளு வேலை பார்க்குறவங்கள்ட்டே சண்டை போட்டு அலைய வேண்டிய நேரம் வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே நேரமா அல்லது வேறு எதுவும் கொசமசக்கம் பண்ணி குழப்பிட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வா. இது இப்போ நேரங்கள் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குடா. பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாயிரு மகனே. பங்குனி அதான் ஒருவருக்கு உடல்நிலை தெரியலன்னு அப்படியே சொல்லிட்டேனே. பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாயிரு. கண்ணை முடிக்க உன் பிள்ளையை காப்பாற்றுறேன். இந்த கனியவும் யூனிச்சவனையும் கொடு, பிள்ளை எழுந்திருவா. நல்லா ஆயாச்சு, போ. கருப்பசாமிக்கு அதே எல்லை. சொல்லமான சாமி இருக்காராம்ல அவங்க இடையில? அப்படியா? எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வாங்க. பூ வைக்க பூக்கள் சொந்தமா. என்னப்பா வேணும்? பையனுக்கு
பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உடனே அண்ணன் சிந்திக்காரு, நம்ம போய் யாரையும் லவ் பண்ணி தானா அப்படின்னு. அப்படி இருந்தால் தான் கெட்டியாவது வச்சிடலாமே அப்படி நீ சொல்லுவியே. ஏற்க மாட்டேன். நாங்கள் பார்க்குற பொண்ணைத்தான் கல்யாணம் முடிக்கணும், உண்மையா இல்லையா? ஆனால் அவன் மனதுக்குள்ளே ஒரு மத்தாப்பு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. மனநிலைகள் சரியில்லாமல் மனதை குழப்பிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஒரு பழக்கத்தை வச்சுருக்கான். அதுலேருந்து அவனை விடுதலையாக்கி தெளிவாக்கித்தாரேன். சித்திரை மாதம் பிறந்த பிறகு கல்யாணம் நடக்கும். ஒரு பக்கத்து காலும் கையும் தோளும் புஜமும் வலி எடுக்கும். சனி பகவானுடைய கோளாறு. செய்வனை வச்சுட்டாங்கன்னு யாரும் சொன்னால் ரூபாயை கொண்டு கொடுத்துறாதக்கா, அப்படி ஒன்றுமே நடக்கலை. கால் வந்துட்டு என் செல்லம் என்ன வரப்பேச்சு அம்மனையும் வணங்கி வராங்க. என்னப்பா அவங்க சொல்மடசாமி பேச்சி அம்மா எல்லோரும் ஒன்றா இருக்காங்களா? இசக்கி அம்மா எல்லோரும் அதானே பக்கத்தில். உடல்நிலையும் நல்லா ஆயாச்சு, எதுக்கும் கவலைப்படாத. ஆப்ரேஷன்லாம் இல்லை, தைரியமாக இரு. பணம் அள்ளி தந்தாச்சு, சந்தோஷமாக இரு. கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை கோயிலுக்கு கொடுத்துருப்பா. சுவாமியே அமைதி அமைதி. சென்னை பக்தர்கள் கொஞ்சம் அமைதி காக்கவும். சென்னையிலிருந்து வெளிநாட்டில் பணி செய்து வந்தவன், வெளிநாட்டில் பணி செய்து சென்னையில் இருப்பவன் குடும்பத்தோடு வந்திருக்கான். வாப்பா. என்ன வந்தாச்சா? பைசில் ஒன்று புரியுதா புரியலையா? வந்துட்டு இருக்காங்களா? கணவன் மனைவி, கணவன் மனைவி வெளிநாட்டில் பணி செய்து சென்னையில் இருக்கிறார்கள். வராங்களாப்பா? மாட்டிக்கிடுவார். எந்த வெளிநாட்டில் இருந்திய கேட்டுக்காங்க ஐயா. நீங்கள் இல்லை அண்ணாச்சி, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்களா? பார்த்தீங்களா? பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. அதே சென்னை மாநகர் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம், கால் வந்துட்டு வாங்க. நீ யாருப்பா? உன் பிள்ளைக்கு என்ன? உன் பிள்ளைக்கு என்ன? என்ன மகனுக்கு? கால் வந்துட்டு வரலாம். அலைப்பாயுதே என் கண்ணா, என் மனம் அலைப்பாயுதே. கொண்டாட்டி இருக்காளா அவனுக்கு? இன்னொரு காலம் வந்துட்டாங்க. அமைதி அமைதி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் தலையணை மந்திரத்தால் குடும்பம் பிரியப்பட்டது. என்ன மந்திரத்தால்? உன் மகன் மீண்டும் மனம் திறந்து இந்த குடும்பத்தில் வந்து சேருவானா சேர மாட்டானா, அல்லது அவன் வயதுக்குள்ளே எதுவும் மறந்து கிடக்கா அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. இப்போதைக்கு அவன் மதிமயக்கமாகி மனம் இருண்டு உங்களுடைய அன்பு பாதத்தை விட்டு கடந்து போயிட்டான். அவனை குடும்பத்தோடு வந்து சேர்ந்து வாழ வச்சா போதுமா? உங்களுக்கு நினச்சி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்?
அவனை கொண்டு வந்து சேர்த்துருந்தேன். சித்திரை மாதத்துக்கு உட்பட வீட்டுக்கு வந்து சேருவான். உங்கள்கிட்ட நாளையிலேருந்தே பேசக்கூடிய மனநிலைகளுக்கு வந்துடுவான். ஒரு பக்கத்தில் உள்ள கால் எலும்பும் சவ்வும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் ஆபத்து வராது. சாதாரண ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிருவேன். அதனால் வீணாக மனம் பயப்படாத, தைரியமாக உட்கார். இந்தா உன் பையன் வந்துட்டான். சின்ன பையன் வேலையை நல்லா பார்ப்பான். லவ் பண்ணுற மனசு அவனுக்கு வந்திருக்கு. புரியுதா? நல்ல பிள்ளையாக உன் கூட சேர்ந்தே வாழ வைக்கிறேன். இந்தா தாய், நல்லா பக்கத்தில் வா. கர்மசாமி, என் பிள்ளையினுடைய மனதை திருத்தி கொடுன்னு கேட்டுனது யாரு? முந்திரிகளை நீங்கள் பிள்ளைய பற்றியா கேட்க வந்திய? உங்கள் மகன் மனதை திருத்தணுமா? என் பிள்ளையினுடைய மனதை திருத்தி கொடு. வாங்க. என்ன செய்தான் பையன்? கால் வந்துட்டாங்க. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பையன் இருக்கிற இடத்துல ஒரு நட்பால் அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. அவன் பார்க்குற தொழில் ப்ராஜெக்டாலையும் குழப்பம் ஏற்பட்டுருக்கு. இந்த நட்பில் உள்ள குழப்பத்திலேருந்து அவன் விடுதலை ஆகணும். அவன் மனம் திருந்தணும். புரியுதா? அந்த நிலைகளை மாற்றித்தாரேன். அந்த குழப்பத்திலேருந்து சட்டப்படி இடைஞ்செல்லாமல் அவனுக்கு ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? நல்லா இருப்பான். ஜெயிச்சுக்காப்பா. அதே சென்னை மாநகர் டாக்குமெண்ட் பத்திரங்கள் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? வாப்பா. சென்னையா? டாக்குமெண்ட் அடமானத்தில் இருக்கா? உங்களுக்கு அடமானத்தில் இருக்கா? அடமானத்திலையும் பிரச்சனை இருக்கவருக்கு முதல்ல, அடுத்து உங்களுக்கு. நல்ல காலில் விடலையே. நாற்பது வருஷத்துக்கு முன்னால் சென்னை சொந்த ஊர் கிடையாது. உண்மையா? உண்மையா இல்லையா? ஏம்னா தென் திசையில் இருக்கக்கூடிய மாடன் என்னும் தேவதை உங்கள் குடும்பத்தை ஒட்டி வருது. இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக ஒரு பக்கத்தில் உள்ள டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் பணங்கள் லாக் ஆகி அதை மீட்டுவதற்கும் ஒரு விஷயம், இன்னொரு டாக்குமெண்ட்டில் தேவையில்லாத ஒரு சட்டப்படியான ஒரு குழப்பம் நடக்கு. நீதிமன்றம் வரை செல்ல வேண்டியங்கிற ஒரு நிலைமையும் அதில் இருக்குது. அதை சால்வ் ஆக்கி உனக்கு சாதகமாக முடிச்சு தந்தால் போதுமா? கால் ஒன்று சொல்லலாம். வேறு என்னப்பா வேணும்? படிப்பான், பட்டம் பெறுவான், வெளிநாடு சென்று வெற்றி அடைந்தும் வருவான்.